ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு மை சேனல் சுஸ்மிதா லைஃப் ஸ்டைல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, 20 மாதத்தில் 1,00,000 ரூபா சீட்டு வந்து நம்மளால் கட்ட முடியுமா அப்படின்றது தான் டீட்டெயில்டாக வந்து எவ்வளோ அமௌண்ட் வருது அண்ட் வந்து எவ்வளோ சீட்டு வந்து எடுத்தவங்க எவ்வளோ கட்டணும், எடுக்காதவங்க எவ்வளோ கட்டணும் அப்படின்றது வந்து லாங் வீடியோவாக போட்டிருக்கேன். ஸோ வீடியோ வந்து லாஸ்ட் வரையும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு மை சேனல் சுஸ்மிதா லைஃப் ஸ்டைல். இன்றைக்கி நம்ம வீட்டில் என்ன பார்க்குறோம் அப்படின்னா, சேவிங்ஸ் அமௌண்ட்டு தான் 2026. ஸோ இது வந்து சீட்டு பணம்னு சொல்லிட்டு சொல்லாங்க. சீட்டு பணம் வந்து 2 வருஷம், 3 வருஷம், 4 வருஷம், 1,00,000 ரூபா, 2,00,000 ரூபா, 3,00,000 ரூபா, 5 லட்சம், 10 லட்சம் அப்படின்ட்டு இருக்குது. அந்த மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா 20 மாதம், 20 மாதத்தில் வந்து 1,00,000 ரூபா நம்மளால் சேர்க்க முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க. தாராளமாக சேர்க்கலாம். இது வந்து சீட்டு மூலிமா நம்ம கட்டினோம் அப்படின்னா மந்த்லி ஒன்ஸ் வந்து கம்பல்சரி கட்டி ஆகணுன்ற ஒரு கட்டாயத்துக்கு வருவோம். அப்படி இருக்கும்போது நமக்கு வந்து அமௌண்ட் வந்து ஈஸியாக சேவ் பண்ணலாம். ஸோ வந்து ஏதாவது ஒரு கமிட்மெண்ட் இருந்தால் கூட அதை தள்ளி வச்சுட்டு நம்ம வந்து சேவ் பண்ணணும் அப்படின்ற ஒரு எண்ணம் வரும். ஸோ அதனால் எவ்வளோ அமௌண்ட் வருது அண்ட் வந்து எவ்வளோ எடுக்கலாம், எவ்வளோ வந்து கட்ட முடியும் அப்படின்றது வந்து பார்க்கலாம். ஃபஸ்ட் அமௌண்ட் வந்து 5,000 ரூபாய் கட்டியிருக்காங்க. ஸோ இவங்க பாருங்கள், ஃபஸ்ட்டு மாதம் வந்து 5,000 ரூபாய், லாஸ்ட் மாதம் வந்து பாருங்கள் 20வது மாதம் வந்து எவ்வளோ வந்திருக்கு அப்படின்னா 2,150 ரூபாங்க. ஸோ இது வந்து எத்தனை அப்படின்னா 20 மாதங்க. ஸோ கண்டிப்பாக 20 மாதத்தில் தாராளமாக 1,00,000 ரூபா வந்து சேர்க்கலாம். ஸோ எவ்வளோ அமௌண்ட்டு என்னன்றது வந்து வாங்க பார்க்கலாம். ஸோ வந்து ஃபஸ்ட்டு மாதம் வந்து இது வந்து ஒரு ஃபிக்ஸட் அமௌண்ட்டுன்னு சொல்லிட்டு சொல்லாங்க. ஸோ எப்போ எடுத்தாலுமே நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு மாதம் எடுத்தீங்க அப்படின்னாலுமே 95,000 நம்ம கையில் கொடுத்துருவாங்க. அதே வந்து லாஸ்ட் மாதம் நீங்கள் 20வது மாதம் வந்து நீங்கள் எடுத்தீங்கனாலுமே 95,000 ரூபாய் வந்து நம்ம கையில் கொடுத்துருவாங்க. ஸோ அது வந்து எவ்வளோ அமௌண்ட்டு, எப்படி கட்டுறது என்ன அப்படின்றது வந்து எடுத்தவங்க எவ்வளோ கட்டணும், எடுக்காதவங்க எவ்வளோ கட்டணும் அப்படின்றது வந்து ஆவரேஜாக அமௌண்ட் வந்து பார்க்கலாம் வாங்க. ஸோ வந்து ஆவரேஜாக அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து 1,00,000 ரூபா சீட்டுங்க. 1,00,000 ரூபா சீட்டு வந்து எத்தனை மாதம் நீங்கள் கழிச்சு எடுத்தாலும் சரி, ஃபஸ்ட்டு மாதம் எடுத்தாலுமே 95,000 கொடுத்துருவாங்க. இதே ஒரு 5வது மாதம் கட்டினீங்கனாலும் 95,000 கொடுத்துருவாங்க. அது வந்து எடுத்தவங்களுக்கும் எடுக்காதவங்களுக்கான அமௌண்ட் வந்து கொஞ்சம் முன்ன பின்ன வரும், அவ்வளோதான் ஒன்று. எடுக்காமே கட்டுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து லாஸ்ட் அமௌண்ட் வந்து எவ்வளோ வருது அப்படின்னா 2,150 ரூபாங்க. ஸோ 2,150 ரூபான்றது இது எவ்வளோ கம்மியான அமௌண்ட் பாருங்கள். ஸோ வந்து எடுக்காதவங்க வந்து ஃபஸ்ட்டு மாதம் வந்து எவ்வளோ கட்டுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இது வந்து கரெக்டாக ஒரு 20 மாதம் சீட்டுங்க. ஸோ 20 மாதம் தான் இது வந்து சீட்டு நடக்கும். ஸோ வந்து இந்த மாதிரி சீட்டு மூலிமா கட்டுறது வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் வந்து கரெக்டாக மாதம் போகிறதும் தெரியாதுங்க. கரெக்டாக 20 மாதத்தில் 1,00,000 ரூபான்றது வந்து எவ்வளோ பெரிய அமௌண்ட்டு அப்படின்றது வந்து உங்களுக்கே தெரியும்னு நினைக்கிறேன். அதில் பாருங்கள், தொகை வந்து எவ்வளோ அப்படின்னா 95,000 நம்ம கையில் கொடுத்துருவாங்க. ஸோ எல்லாருக்குமே ஸோ 20 பேர் அப்படின்னா 20 பேருக்குமே 95,000 வந்து நம்ம கையில் கொடுத்துருவாங்க. ஸோ அது வந்து மந்த்லி ஒன்ஸ் வந்து இப்போ 20 பேர் அப்படின்னா 20 மாதம் சீட்டு, ஒரு மாதத்துக்கு வந்து ஒரு ஆளுக்கு வந்து சீட்டு எடுக்கிற மாதிரி வரும். ஸோ 2வது மாதம் வந்து ஒருத்தர், 3வது மாதம் ஒருத்தர், யாருக்கு ரொம்ப நீடாக இருக்குது, ரொம்ப தேவை அப்படின்றவங்க வந்து சீட்டு வந்து எடுத்துக்கலாம். இதில் வந்து எடுக்காதவங்க வந்து எவ்வளோ கட்டணும் அப்படின்னா மாதம் வந்து பாருங்கள், எடுக்காதவங்க வந்து ஃபஸ்ட்டு மாதம் வந்து 5,000 ரூபாய் கட்டணுங்க. 2வது மாதம் கொஞ்சம் கொஞ்சமாக அமௌண்ட் வந்து அப்படியே ரெடியூஸ் ஆகிட்டே வரும். 100, 150, 200 அப்படின்ற மாதிரி குறைஞ்சிட்டே வரும். ஃபஸ்ட் மாதம் வந்து 5,000 ரூபாய் கட்டணும் அப்படின்னா லாஸ்ட் மாதம் வந்து 2,150 ரூபாய் கட்டணுங்க. ஸோ இதுதான் இதோட பெனிஃபிட் வந்து எடுக்காதவங்க. இதே வந்து எடுத்தவங்க வந்து எவ்வளோ கட்டணும் அப்படின்னா, எடுத்தவங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு மாதமே அவங்க வந்து அமௌண்ட் எடுத்துடுறாங்க இல்லையா, 95,000. அவங்க அந்த 5,000 கட்டிட்டு எடுத்த கணக்கு தான். ஸோ அவங்களுக்கு வந்து 95,000 கொடுத்துருவாங்க. ஸோ அந்த 96,000 வந்து மீதி வந்து ஸ்ப்ளிட் பண்ணி எல்லோரும் கொடுக்குற மாதிரி வரும். ஸோ ஃபஸ்ட்டு மாதம் சீட்டு வந்து அவங்களுக்கு வந்து கட்டுற வேலை இல்லை. ஸோ அதனால தான். அதே வந்து 2வது மாதம் பாருங்கள் 6,000 ரூபாய் கட்டணும். எடுத்தவங்க வந்து இந்த அமௌண்ட் கட்டிட்டு வரணும், 6,000 ரூபாய் கட்டணும் 2வது சீட்டே. 3வது சீட்டு அவங்க லாஸ்ட்டு சீட்டு எவ்வளோ கட்டணும் அப்படின்னா 5,100 ரூபாங்க. எடுக்காதவங்க வந்து எவ்வளோ கட்டணும் அப்படின்னா 2,150 ரூபா. இதே எடுத்தவங்க வந்து எவ்வளோ கட்டணும் அப்படின்னா 5,100 ரூபா வந்து எடுத்தவங்க லாஸ்ட்டு சீட்டு கட்டணும். எடுத்தவங்க வந்து ஃபஸ்ட்டு சீட்டு வந்து எடுத்தவங்களுக்கு வந்து வராதுங்க. ஸோ எடுக்காதவங்களுக்கு மட்டும்தான் ஃபஸ்ட்டு சீட்டு வரும். ஸோ அது வந்து எவ்வளோ அப்படின்னா 5,000 ரூபாய் கட்டுறோம் அப்படின்னா இந்த 95,000 வந்து ரெடி பண்ணி கொடுத்துருவாங்க. ஆவரேஜாக அப்படி அடுத்தடுத்து அப்படியே வந்து கண்டினியூ ஆகிட்டு இருக்கிற மாதிரி இருக்கும். அமௌண்ட் வந்து எடுக்காதவங்களுக்கு வந்து கொஞ்சம் 150 அப்படி குறைஞ்சிட்டு வரும். எடுத்தவங்க வந்து பாருங்கள், ஃபிக்ஸடாக ஒரு 4 மாதம் வந்து கண்டினியூஸாக 6,000 ரூபாய் கட்டுற மாதிரி இருக்கணும். அடுத்து ஒரு 4 மாதம் வந்து 5,900 ரூபா, 100 ரூபா வந்து குறையுது. அடுத்த 4 மாதமாக 5,900 ரூபாய் கட்டணும். அடுத்து வந்து 2 மாதம் வந்து 5,800. எத்தனாவது சீட்னா பாருங்கள், 10வது சீட்டு வந்து 5,800, 11வது சீட்டு வந்து 5,800 ரூபா அப்படி வர மாதிரி இருக்குது.
நம்மளுக்கு என்ன பெனிஃபிட் அப்படின்னா, நம்ம வந்து ஃபஸ்ட்டு சீட்டு எடுத்தாலுமே நம்ம கைக்கு வந்து 95,000 கொடுத்துருவாங்க. லாஸ்ட்டு சீட்டு எடுத்தாலுமே நம்ம கைக்கு வந்து 95,000 வரும். ஸோ இதுதான் பெனிஃபிட்டு. ஸோ வந்து தேவை இருக்கிறவங்க வந்து உடனே எடுப்பாங்க. தேவையில்லாதவங்க வந்து நம்ம லாஸ்ட்டாக எடுத்து ஏதாவது பண்ணலாம் அப்படின்ற மாதிரி யூஸ்ஃபுல்லாக பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு விட்டு வச்சுருப்பாங்க. ஸோ அதுதான் பெனிஃபிட்டுங்க. ஸோ எடுக்காதவங்க வந்து எவ்வளோ அமௌண்ட் வருதுன்னு பாருங்கள். நம்ம எடுக்காமே கட்டிட்டு வந்தோம் அப்படின்னா சீட்டை பொறுத்த வரைக்கும் எடுத்து ஏதாவது யூஸ்ஃபுல்லாக பண்ணுற மாதிரி இருக்கணுங்க. ஸோ அப்படி எடுக்க முடிஞ்சிச்சு அப்படின்னா ஏதாவது யூஸ்ஃபுல்லாக பண்ணுங்கள். அப்படி இல்லைன்னா நீங்கள் வந்து லாஸ்ட்டு சீட்டாக கூட எடுத்துக்கலாம். நீங்கள் ஆனால் ஃபஸ்ட்டு எடுக்கிறது வந்து யாருக்குமே இந்த வந்து ஃபிக்ஸ்டு அமௌண்ட்டுன்றதுனால நீங்கள் எப்போ தேவைனாலும் எடுத்துக்கலாம். ஸோ அது ஒரு நல்ல பெனிஃபிட் தான். எல்லாருக்குமே ஈக்குவல் அமௌண்ட் வந்து போய் சேரும் அப்படின்றது தான் அந்த வந்து 95,000. அதில் வந்து பாருங்கள், எடுக்காதவங்க எவ்வளோ அமௌண்ட் கட்டணும் அப்படின்னா 5,000 ரூபாவா, அடுத்து 4,920 ரூபா, அடுத்து 4,850 ரூபா, அடுத்து 4,780 ரூபா. 780 ரூபானா பாருங்கள் எவ்வளோ டிஃப்ரென்ஸ் வருது அப்படின்னு சொல்லிட்டு. மேக்ஸிமம் 100, 120, 150 அந்த ரேஞ்சில் தான் வரும். இதில் பாருங்கள், 4வது சீட்டு வந்து 4,780 ரூபா வருதா, இதே 5வது சீட்டு வந்து 4,700 ரூபா தான் வருது. 6வது சீட்டு வந்து 4,620 ரூபா. அப்படியே 100 ரூபா குறைஞ்சி வர மாதிரி இருக்கும். ஸோ இதில் வந்து பாருங்கள் 80 ரூபா குறைஞ்சிருக்கா, இந்த மாதத்துக்கு வந்து 80 ரூபா குறைஞ்சிருக்கு. இது வந்து எடுக்காதவங்க கட்டுற அமௌண்ட்டுங்க. ஸோ எடுத்தவங்க வந்து எவ்வளோக்கு அமௌண்ட்டுன்னா, இப்போ எடுக்காதவங்க வந்து 6வது சீட்டு வந்து 4,620 ரூபா அப்படின்னா, எடுத்தவங்க வந்து 5,900 ரூபா கட்டணும். இப்போ இதுக்கு எவ்வளோ டிஃப்ரென்ஸ் அப்படின்னா, இதில் வந்து ஒரு 380, இது வந்து ஒரு 900. 380 ஒரு 900 அப்படின்னா 1,250. 1,250 ரூபா கட்டணும். ஸோ இவங்களுக்கு வந்து கொஞ்சம் அமௌண்ட் வந்து எக்ஸ்ட்ரா வர மாதிரி வருது. ஸோ இது வந்து ஃபிக்ஸ்டு அமௌண்ட்டு. ஸோ கஷ்டப்படுறவங்க வந்து நம்ம டக்குன்னு வந்து ஒருத்தர்கிட்ட போய் அமௌண்ட் வந்து 50,000 வேணும், 1,00,000 வேணும், இல்லை 10,000 வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறத விட, இந்த மாதிரி ஒரு சீட்டு, ஒரு குழு, இந்த மாதிரி ஒரு என்ன சொல்கிறது, சீட்டு பணம், சேவிங்ஸ் அமௌண்ட் வந்து இந்த மாதிரி ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா, 20 பேர் அப்படி கட்டுறோம் அப்படின்னா 20 பேர் வந்து எல்லோரும் சேர்த்து அமௌண்ட்டு வந்து ஒருத்தருக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக போய் சேரும். ஸோ அது 20 பேருக்குமே கடைசியில் வந்து அமௌண்ட் வரும். அது இல்லாமல் மாசானா கட்டுறதுக்குமே ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது வந்து டக்குன்னு நம்ம கட்டுறதுக்குமே. ஸோ யாரையுமே என்ன சொல்கிறது, நம்ப தேவையில்லை. இது ஒரு மாதம் கட்டணும், ஒரு மாதம் கட்டக்கூடாது அப்படின்றதில்ல, கம்பல்சரி கட்டி ஆகணும். அது 20 மாதன்றதுனால எவ்வளோ பெரிய பெனிஃபிட் பாருங்கள். 20 மாதத்தில் 1,00,000 ரூபான்றது வந்து எவ்வளோ பெரிய அமௌண்ட்டு பாருங்கள். இது வந்து எத்தனை மாதம் அப்படின்னா ஜஸ்ட் 20 மந்த்து தான், 20 மாதம். இது வந்து எடுத்தவங்களுக்கு ஒரு அமௌண்ட்டு, எடுக்காதவங்களுக்கு ஒரு அமௌண்ட்டு. எடுக்காதவங்க வந்து ஃபஸ்ட் அமௌண்ட் வந்து 5,000 ரூபா கட்டணும். லாஸ்ட் அமௌண்ட் வந்து 2,150 ரூபா கட்டணும். இது வந்து எடுக்காதவங்க. இதில் என்ன பெனிஃபிட் அப்படின்னா, இதில் வந்து எடுக்காதவங்க கட்டுறதுக்கு வந்து அமௌண்ட் கொஞ்சம் கொஞ்சமாக ரெடியூஸ் ஆகிட்டே வருங்க. இது வந்து எடுத்தவங்களுக்கு வந்து 1,00,000 ரூபாய்க்கு மேலே வரும். இப்போ 1,00,000 ரூபாய் சீட்டு அப்படின்னா 20 மாதம் இல்லையா, அது வட்டி முதல்ல கட்டுற கணக்கு தான் வரும்னு நினைக்கிறேன். அப்படின்னா 1,00,000 அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு 1,08,000 சம்திங் வருது. அப்படின்னா ஆவரேஜ் அமௌண்ட் வந்து நமக்கு எடுக்காதவங்களுக்கு வந்து லாபம் தான், எடுத்தவங்களுக்கு தான் இந்த காலத்தில் பணம் வந்து தேவை. அப்படின்னா நம்ம டக்குன்னு உடனே இந்த மாதிரி சீட்டு கட்டுறது, சங்கம் கட்டுறது மூலிமா என்ன ஆகும் அப்படின்னா, டக்குன்னு இந்த மாதம் நமக்கு தேவையா, டக்குன்னு ஓடி போய் நம்ம இந்த மாதத்துக்கு சீட்டு எடுத்துடலாம், சங்கம் எடுத்துடலாம் அப்படின்னு தோணும். இதே வந்து நம்ம பணம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னால், இது ஒருத்தர்கிட்ட வந்து கேட்கணும் அப்படின்னா கொடுக்கவும் யோசிப்பாங்க. 50,000ன்றது 1,00,000 தாராளமாக கொடுக்குறது யோசிக்குவாங்க. ஸோ 1,00,000 ரூபா சீட்டு வந்து ஜஸ்ட்டு 20 மாதத்தில் வந்து கட்டலான்றது வந்து ரொம்ப பெரிய பெனிஃபிட் தான். முடிஞ்ச வரைக்கும் சீட்டு கட்டுறது ரொம்ப நல்லது. இந்த மாதிரி ஃபிக்ஸட் அமௌண்ட்டில் கட்டுறீங்க அப்படின்னா கொஞ்சம் பணம் முன்ன பின்ன வரும், சேக்ரிஃபைஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். மந்த்லி வந்து பாருங்கள், ஒரு 5,000லேருந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே ரெடியூஸ் ஆகிட்டே வரும். மாதம் போகிறதே தெரியாதுங்க. வருஷத்தில் வந்து 12 மாதம் அப்படின்னா, வருஷத்தில் கிட்டத்தட்ட பாருங்கள் 12 மாதம் வந்து ஒரு வருஷமாக, அடுத்து வந்து எத்தனை 8 மாதம் தாங்க. ஸோ 1.5 வருஷ கணக்கு தான். 1.5 வருஷத்தில் வந்து 1,00,000 ரூபா அமௌண்ட்டுன்றது வந்து இது வந்து ஒரு பெரிய அமௌண்ட்டு தான். ஸோ முடிஞ்ச வரைக்கும் சேவிங்ஸ் ஸ்டார்ட் பண்ணி லைஃப் ரன் பண்ணுங்கள். சேவிங்ஸ் நம்ம வந்து சாக்ரிஃபைஸ் பண்ணுறது மூலிமா எவ்வளோ பெனிஃபிட் வந்து நமக்கு இருக்குதுங்க. ஸோ அப்படியே எடுத்துகிட்டு யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இல்லை அப்படின்னாலுமே நீங்கள் வந்து இப்போ ஒரு 5,000 ரூபா, இப்போ 1,00,000 ரூபா வேணும். ஸோ நம்மளால் சீட்டு கட்டி என்னால் ரொட்டேஷன் பண்ண முடியல, அர்ஜென்ட்டு வேணும், ஒருத்தர் கொடுக்கணும் அப்படின்னா நீங்கள் 1,00,000 ரூபாய் எடுத்து கொடுத்துடலாம். 1,00,000 ரூபாய்க்கு 2 ரூபா வட்டி. இப்படி தான் 2 ரூபா வட்டி இல்லையா, 2 ரூபா வட்டி இருக்குது. ஒரு 2 ரூபா வட்டினா மாதம் 2,000 வச்சுக்கோங்க.
2000 அப்படின்னா 10 மாதத்துக்கு வந்து 20,000 ரூபா அப்படின்னு 24,000 வருதா? 24,000 வருஷத்துக்கு வட்டி மட்டுமே வருது. நம்ம 1.5 வருஷத்தில் வந்து 1,00,000 ரூபா அமௌண்ட் எடுக்கிறோம் அப்படின்னா அது எவ்வளோ பெரிய பெனிஃபிட் பாருங்கள். ஸோ நம்ம எந்த யாருக்கும் வட்டியும் கட்ட தேவையில்ல. முதலும் வந்து நமக்கு தேவையான அமௌண்ட் வந்து ஃபஸ்ட்டு மாதமே வந்து 95,000 வந்துரும்ன்றது தான். ஸோ இது மூலிமா நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா கன்சிஸ்டன்சி வேணும். அண்டு வந்து சீட்டு கட்டுறதுன்றது இந்த மாதிரி ப்ராப்பராக இந்த மாதிரி சீட்டு கட்டுறதில் வந்து நம்ம உள்ளே நுழைஞ்சிடணும். ஏன்னா வந்து சங்கமாக இருக்கட்டும், சீட்டாக இருக்கட்டும், இந்த மாதிரி நம்ம உள்ளே போயிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து ஈஸியாக வந்து கட்டுறதுக்கும் ஈஸியாக இருக்கும். அதோட கமிட்மெண்ட் வந்து அந்தந்த மாதம் கம்ப்ளீட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அது வந்து ஒரு நல்ல பெனிஃபிட்டு. இது இல்லைன்னா ஒரு மாதம் கட்டுறோம், ஒரு மாதம் கட்டலை, வேணாம் போட அடுத்த மாதம் கட்டிக்கலாம் அப்படின்ற மாதிரிலாம் இல்லை. இது வந்து கம்பல்சரி 20 பேர்னால் 20 பேர் கட்டிடணும். ஸோ இந்த மாதிரி கட்டுறது வந்து நம்மளுடைய வசதிக்கு நம்மளுடைய தேவைக்கு நம்மளால் முடிஞ்சால் மட்டும்தாங்க இந்த மாதிரி ஒரு கமிட்மெண்ட்டில் இறங்கணும். ஸோ ரொம்ப ரிஸ்க் எடுத்துமே ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணிக்கவும் கூடாது. ஸோ இது வந்து பாருங்கள் ஆவரேஜாக ஒரு மந்த்லி ஒரு மளிகை செலவுக்கு போனால் கூட ஒரு 1000 2000 வந்து தாராளமாக சேர்க்கலாம். ஸோ 15 நாளைக்கு ஒரு டைம், மாதம் ஒரு டைம் வந்து இவ்வளோ அமௌண்ட்டு சாக்ரிஃபைஸ் பண்ணுறது மூலிமா 1.5 வருஷத்தில் வந்து 2,00,000 ரூபா 1,00,000 ரூபா அமௌண்ட் எடுக்கிறது வந்து ஒரு நல்ல பெனிஃபிட் தான் எனக்கு தெரிஞ்சு. ஸோ உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுங்கள். அண்ட் வந்து இது எவ்வளோ அமௌண்ட் வருது அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள். எடுக்காதவங்க வந்து ஃபஸ்ட் அமௌண்ட் வந்து 5000, அடுத்து 4920, 4850, 4750. சீட் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே குறைஞ்சி வருங்க. சீட்டு ஏற ஏற பாருங்கள் 5வது சீட்டு 6வது சீட்டு அப்படின்னு. 6வது சீட்டு வந்து 4620, 4540, 4450, 4320. 9வது சீட்டு 10வது சீட்டு பாருங்கள் 4160. அடுத்து 11 வந்து 4070. அப்படியே குறைஞ்சி வருங்க. 3920, 3850, 3750. அடுத்து வந்து 3650 வந்து 15வது சீட் எவ்வளோன்னா 3650லாம் தாராளமாக கட்டலாம். அடுத்து வந்து 16வது சீட் வந்து 3450, 17 வந்து 3150. பாருங்கள் எவ்வளோ அமௌண்ட் கம்மியாக வருதுன்ட்டு. 18வது சீட் வந்து 2850, 19வது சீட்டு வந்து 2600 ரூபா. அடுத்து 20வது சீட்டு வந்து 2150. பாருங்கள் எவ்வளோ கம்மியாக வருதுன்னு சொல்லிட்டு. இது வந்து எடுக்காதவங்க கட்டுற அமௌண்ட்டு இப்போ நான் சொன்னது. இது எடுத்தவங்க வந்து எவ்வளோன்னா ஃபஸ்ட் மாதம் இருக்காதவங்களுக்கு அடுத்து ஒரு 4 மாதம் வந்து 6000 ரூபா கட்டுற மாதிரி இருக்கும். அடுத்த 4 மாதம் வந்து 5900 ரூபா. அடுத்து ஒரு 2 மாதம் 5800, அடுத்து 2 மாதம் 5700, அடுத்து ஒரு 2 மாதம் 5600. அடுத்து பாருங்கள் 15வது சீட்டு 16வது சீட்லாம் பாருங்கள் 5500, 5400. அப்படியே குறைஞ்சி ஒரு 100 ரூபா குறைஞ்சி வருது பாருங்கள் 5300. அடுத்து வந்து 1000. கைஸ் ஒரு 20 மாதத்தில் வந்து 1,00,000 ரூபா வந்து கட்ட முடியும் அப்படின்னா பாருங்கள் லாஸ்ட்டு சீட்டு வந்து எவ்வளோ வந்திருக்குன்னா 5200 ரூபா. எடுத்தவங்க வந்து எவ்வளோ கட்டணும் அப்படின்னா 5200ங்க. அடுத்து வந்து 20வது சீட்டு வந்து எவ்வளோ கட்டணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாருங்கள் 5100 ரூபா. எடுத்தவங்க வந்து எவ்வளோ கட்டணும்னா 5100 ரூபா. ஆவரேஜாக ஓரளவுக்கு 20 மாதம் அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு ஒரு வருஷத்துக்கு வந்து 12 மாதங்க. 12 மாதம் எக்ஸ்ட்ரா ஒரு 8 மாதம். 8 மாதம்னா கிட்டத்தட்ட ஒரு 1.5 வருஷ கணக்கு தாங்க. 1.5 இயர்ஸில் 1,00,000 ரூபா அமௌண்ட் வந்து தாராளமாக நம்மளால் சேவ் பண்ண முடியும். ஸோ சீட்டு கட்டுறது வந்து ரொம்ப நல்லதுங்க. முடிஞ்ச வரைக்கும் இந்த மாதிரி சீட்டு சங்கலை வந்து சேர்ந்தீங்க அப்படின்னா ஒரு மினிமம் அமௌண்ட்டாக தான் இருக்கும். ஆனால் வந்து அது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பெரிய அமௌண்ட்டாக வந்து சேரும். ஸோ இது வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குமே அப்படின்றதுக்காக தான் இந்த ஒரு விஷயம். அண்ட் வந்து எத்தனை மாதம் அப்படின்னா ஒரு ஆளாக பாருங்கள். லாஸ்ட்டாக மறுபடியும் ஒரு டைம் சொல்லிக்கிறேன். எவ்வளோ மாதம் அப்படின்னா 20 சீட்டுங்க. ஸோ பாருங்கள் 1ஆந்தேதியிலேருந்து 20 சீட்டு. 20 சீட்டுக்கு வந்து எவ்வளோ அமௌண்ட் வருது அப்படின்னா 95,000ங்க. எல்லாருக்குமே ஈக்குவலாக அமௌண்ட் எவ்வளோ பிரித்து கொடுப்பாங்கன்னா 95,000. ஃபஸ்ட்டு சீட்டுக்குமே 95,000 தான், லாஸ்ட்டு சீட்டுக்குமே என்ன சொல்கிறது 95,000 தான். ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா இதில் வந்து எடுத்தவங்க எடுக்காதவங்கன்றவங்க தான் கொஞ்சம் அமௌண்ட் வந்து முன்ன பின்ன வரும். ஸோ எடுத்தவங்க வந்து மாதம் வர 6,000 ரூபா கட்டுறாங்க. இதில் வந்து 5,000 ரூபா கணக்குங்க. இது 5,000 ரூபாய்க்குமே 4,900 ரூபா. 2வது சீட்டு 4,900 ரூபாவா, இவங்க வந்து 6,000 ரூபா கட்டணும். இதில் வந்து 4,900னா இதில் நமக்கு எவ்வளோ பெனிஃபிட்னா 1,100 ரூபா நமக்கு இதுலேருந்து குறையுது. ஸோ இதில் வந்து பாருங்கள் 4,800, இதில் வந்து 1,150. இப்படி தான் அவங்க அமௌண்ட் வந்து கொஞ்சம் முன்ன பின்ன குறையுமே தவிர, ஆனால் வந்து ஓவராலாக அமௌண்ட் வந்து நமக்கு எவ்வளோ எடுக்கலாம் அப்படின்னா தாராளமாக 20 மாதத்துக்கு வந்து 1,00,000 ரூபா. கிட்டத்தட்ட 1.5 வருஷ கணக்கு தாங்க. 1.5 வருஷத்துக்கு வந்து 1,00,000 ரூபான்றது வந்து பெரிய அமௌண்ட்டு. ஸோ முடிஞ்ச வரைக்கும் சேவிங் ஸ்டார்ட் பண்ணி லைஃப் ரன் பண்ணுங்கள். முடிஞ்ச வரைக்கும் சேவ் பண்ண பாருங்கள். 1,00,000 ரூபா அமௌண்ட் வந்து தாராளமாக 20 மாதத்தில் வந்து சேர்க்கலாம். ஸோ
வீடியோ வந்து பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் கைஸ். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. ஸோ தேங்க்யூ ஸோ மச் கைஸ். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.